உங்களை டாக்டர் கூப்பிட்றாரு. நீ இங்கே இருமா, நான் உள்ளே போயிட்டு வரேன். டாக்டர் என்னடா சொன்னாரு? ஹே, பாய் பேபியாக இருந்தால் டிஷர்ட் ட்ரௌசர்ஸ் அண்ட் கேர்ள் பேபியாக இருந்தால் குட்டி பட்டு பாவாடை. ஐயோ, நான் ஒரு லூஸு. பிறந்த ஒரு வருஷத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ட்ரெஸ் தான்ல. ஏய், உனக்கு சொல்ல மறந்துட்டேன் பாரு. டீ கூடில் தான் தொட்டில் செஞ்சு போடணும்னு பிரியாக்கா சொன்னாங்க. ஏதோ குழந்தைய 2 வருஷம் அதில் தான் தூங்க வைக்கணுமா. என்னடா எதுக்குமே பதில் சொல்லவே மாட்ற? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சைலண்ட்டாகவே வரேன். நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அத்தைக்கிட்ட என்ன ராம் சொல்றது? அவங்க பாட்டியாக போறேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பா பிறந்ததுலேருந்து எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும்னு, மேரேஜ்க்கு என்ன நகை வாங்கி வைக்கணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் யோசித்து வச்சுருந்தேன். அப்போ அதெல்லாம் அழாத, வேற டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்போம். சும்மா பேசாதடா. இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? மற்றவங்க எல்லாம் அவங்க குழந்தைய கொஞ்சம் போது எனக்கு இருக்காதா நமக்கு குழந்தை இல்லையேன்னு? நீங்கள் தானே சைல்டு அடாப்ட் பண்ண வந்திருக்கீங்க? எஸ் மேம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராம். மிஸ்டர் ராம், இப்போ நிறைய பேர் குழந்தைங்களை தத்தெடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, தத்தெடுத்து கொஞ்ச நாள்லேயே அவங்க பார்த்துக்க முடியலன்னு சொல்லி இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால குழந்தைங்களுக்கு அனாதன்னு ஃபீல் வருது. அந்த ஃபீல் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். எனிவேஸ், நல்லா பார்த்துக்கிட்டா சந்தோஷம்தான். உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கா? ஆர் யூ ஜஸ்ட் மெயில் மீ? ஓகே மேம். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் மேம். ஹலோ விக்னேஷ், அந்த நுங்கம்பாக்கமோட கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொண்டு வா. ஃபைல் மேம். குழந்தைங்க எங்கே இருக்காங்க? ப்ளே ஏரியாவில் மேம். இவங்க தத்தெடுக்க வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு போய் காமிங்க. ஓகே மேம், வாங்க.
ட்ரெஸ் போட்ட பாப்பா அடாப்ட் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? அந்த பாப்பாவா? சரிம்மா. ஜி யார்? அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பாப்பா. அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பொண்ணா? அவள் பேர் தான் அக்ஷிதா. அவள் 3 வயசு இருக்கும்போதே அவன் பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போது அவங்க மாமா தான் இந்த ஆர்ஃபனேஜில் கொண்டு வந்து சேர்த்தது. அந்த அதிர்ச்சியிலே அவளுக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து அவள் ரொம்ப சுட்டி. அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு உலகமே. ஓ, அப்போ நாங்கள் அந்த பாப்பாவே அடாப்ட் பண்ணிக்கிறோம். அக்ஷிதா கம்மியா. அர்ஷிதா, உனக்கு புது அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க. நீ அங்கே செமத்தா இருக்கணும். நான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேன். ஓகே? என்னப்பா வேணும்? இந்த அக்ஷி, நீ டிவி பார்த்துட்டு இருமா, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அர்ச்சிதா, எந்திரிமா. குட்டி, எஞ்சிக்கோ உட்காருங்க. பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? ஒன்றே ஒன்று தான், ஒன்று சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அர்ச்சிதா, அவர் தாப்பல் துறந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாராம். அவள் இங்கே சந்தோஷமாக இல்லை. மார்னிங் அவளை அங்கேயே கொண்டு போய் விட்டுலாராம். சொல்லுமா. அவள் ஏஜ் குரூப்பில் எத்தனை பேர் மேடம் இருப்பாங்க?
15 பேர் இருப்பாங்க. ஏன்? அவங்க எல்லாரையும் நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் மேம். என்ன விளையாடுறீங்களா? அத்தனை பேர் லைஃப் விஷயம் இது. யூ காண்ட் அஃபோர்ட் இட். அந்த 15 பேர் இருந்தால் தான் மேம் அர்ச்சிதா ஹாப்பியாக இருப்பா. அர்ச்சிதா ஹாப்பியாக இருந்தால் தான் என் ஒய்ஃப் ஹாப்பியாக இருப்பா. ஸோ என் ஒய்ஃப் ஹாப்பினஸ் தான் எனக்கு எல்லாமே. ஆர் யூ ஷுவர்? எஸ் மேம்.